வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். முதல்ல மன்னிச்சுக்குங்க, இந்த 19வது பதிவு நான் காலையிலே போட்டிருக்கணும். அதாவது 20வது பதிவு 19வது நாளுக்கு உண்டானது. ஆனால் சில ஊருக்கு போயிட்டு இருந்த காரணத்தினாலும் என்னால் ட்ராவல்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நானே ரொம்ப லேட் நைட்டாக தான் கொடுக்குறேன், மன்னிச்சுக்குங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து மக்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தோட சிறப்பு பதிவுகள் போட்டிருக்கோம், அனைத்து பகுதிகள் போட்டுக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கு உண்டான திருப்பாவை திருவம்பாவை அப்போட சிறப்பு தகவல்களும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கு உண்டானதும் எல்லா மக்களும் அதை தினந்தோறும் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போடுற பதிவுகள் எல்லாருக்குமே போய் சேருது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒன்றுமே வந்து போதும், நம்ம பதிவு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறது. ஸோ முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி அப்போ போட்டது பிக்கஸ்ட்டு பெரிய பதிவாக நான் போட்டிருந்தேன். அப்புறம் அதோட திருக்கோயிலோட வீடியோவை அட்டாச் பண்ணியிருந்தேன் பார்க்கறதுக்காக. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நாம் பார்க்க வேண்டியது வந்து மார்கழி 19. இன்று ஒரு தகவல் சுதம்மா யூடியூப் சேனலில் நாம் பார்க்குறது மார்கழி 19க்கு நாளுக்கு உண்டான திருப்பாவை திருவெம்பாவை பகுதி 20. இதில் முக்கியமாக சிறப்பு தகவல் என்ன, நம்ம பூஜை அறையில் உக்கிரமான தெய்வங்கள் படைச்சி வைக்கலாமா, அதே மாதிரி வழிபாடு பண்ணலாமா, சிதலமடைந்த படங்களை என்ன செய்வது, வைத்து கொள்ளலாமா வேண்டாமா, இதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம திருவெம்பாவை பதிவை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் பதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமாள் உனக்கொன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்கும் பகல் எம் கண் மற்றுமென்றும் காணற்க இங்கே பரிசே எமக்கு எங்கோ நல்குதியோல் எக்குழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் எவ்வளோ அழகாக மாணிக்கவாசகர் சொல்கிறாரு பாருங்க. ஒரு பெண், இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, அம்மா அப்பா. நார்மலாக பெண் குழந்தைகள் அப்பா கிட்ட பாசமும் ஆண் குழந்தைகள் அம்மா கிட்ட பாசமாக இருப்பாங்க. இது எல்லாருக்கும் உலக அறிஞ்ச விஷயம்தான். இதில் எப்படி வந்து மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்கிறாருன்னா, எப்படி ஒரு பெண் குழந்தைய பிறந்து அதை வளர்ந்து பருவமாக்கி அது வந்து பருவம் வந்தோன்னா அது குழந்தை அந்த இன்னொருத்தன் கையில் நம்ம பிடிச்சு கொடுக்கும்போது எப்படி கண்கலங்கி இது வரைக்கும் இது என்னோட சொத்து, என்னோட குலவிளக்கு, இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ தான் இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கு முழு முதற் காரணம், இதுக்கு மொத்த பாதுகாப்பு நீ கொடுக்கணும்னு எப்படி ஒரு பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கின்றாரோ, இந்த சொத்து இனிமேல் என்னுடையதில்லை, இது உன்னுடையதுன்னு. அதே மாதிரி இங்கே மாணிக்கவாசக பெருமாள் என்ன சொல்கிறாரு, என்ன உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. ஸோ என்ன நான் உங்ககிட்ட முழுமையாக கொடுத்துட்டேன்னு மாணிக்கவாசக பெருமாள் யார்கிட்ட சொல்கிறார், சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நான் உனக்கு மட்டும்தான் வேலை அதாவது சேவகம் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். அதில் பாருங்க இன்னொன்று, எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க. அதாவது இது எல்லாமே அந்த தோழிகளை எழுப்பி எல்லாரையும் சொல்கிறாரு. அந்த மாதிரி அந்த தோழிகள்லாம் சொல்கிறான், உனக்கு சேவகம் பண்ணுற தோல், அவங்க தோலை தான் நான் சேருவேன், வேற யாருக்கும் நான் வந்து கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன பணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் பணி செய்வேன், வேற யாருக்கும் பணி செய்யவும் மாட்டேன், மற்றொன்றும் காணற்க, மற்றவங்களே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பரிசு எனக்கு நீ வந்து நல்குதியல் எனக்கு நீ கொடுக்கணும், அப்படி ஒரு பரிசை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு தான் இந்த திருவெம்பாவை பதிவில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்ததோட விளக்கம். ஸோ எம்பெருமானுக்கு சேவகம் செய்யணும், அவங்கள மாதிரியே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருப்பாவை நம்ம ஆண்டாளாச்சர் அருளி செய்ததை பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாப்பால் தத்துவம் அன்று தகவேலேலோர் எம்பாவாய். இதில் நப்பினையை பற்றி தான் இன்றைக்கும் வந்து ஆண்டாளாச்சியார் சொல்கிறாங்க. நப்பினையை எப்படி வந்து
அழகுபடுத்துகிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம இரவில் தூங்கும்போது கொஞ்சமாவது விளக்கு எரியணும், அப்படி இருட்டில் தூங்கக்கூடாதுன்றது நமக்கு பெரியவங்க சொன்னது. அதை நம்ம இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அதுதான் சொல்கிறாங்க, நப்பினை எப்படி தூங்கிட்டு இருக்காளாம், கட்டில் மேலே பஞ்சு மெத்தை சயனத்தில் தூங்கிட்டு இருக்கான். எப்படி குத்து விளக்கெரிய சுடர் விட்டு எரியுது அந்த இடம், அந்த பஞ்சு சயனத்து மேலே மேலே ஏறி அதுக்கப்புறம் என்னது அந்த பூங்குழலில் முடிச்சு வச்ச அந்த பூக்களோடு தூங்குறாங்களாம். அதனால தான் பெண்கள் பூக்களை எப்பவுமே தலையில் சூடிட்டு படுக்கணும். ஏன்னா அது அதாவது முடியோட கூந்தலோடு ஒட்டி உறவாடும் போது கூந்தலுக்கு ஒரு வகையான மனம் கிடைக்கும். இப்போ இருக்கிறவங்களாம் அந்த பூவை எடுத்து போட்டுட்டு தூங்குறாங்க இல்லையா, அதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அப்படி பூக்களை சூடி அந்த நறுமணத்தினிலேருந்து வர்றது எதுலேருந்து வருதுன்னே தெரியலையா. உன்னோட பூக்கள்லேருந்து வருதா இல்லை உன்னோட கூந்தல்லேருந்து வருதா? இப்படிப்பட்ட பூக்களை சூடிக்கொண்ட நப்பிண்ணையை நீ சூடிக்கொண்டிருந்த மலர்பார்பா, வாய் திறக்க மாட்டியா? அவள் மைத்தடம் மையை வைத்து கண்ணினை வைத்துள்ளாள். ஏன் மை பூசுவது என்பது ஒரு பெண்ணிற்கு ஒரு அழகு, அது வந்து ஒரு பெண்களுக்கே உண்டான ஒரு குணம். அப்படிப்பட்ட நீ ஒரு மணவாளனை வச்சிருக்க, நாங்களும் அந்த மணவாளனை கேட்கல, நாங்கள் அவரை போற்றி பாடணும். நீ எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன், அவரை விட்டு என்னால் பிரிய முடியாது அப்படின்லாம் சொல்லி எனக்கு எந்த தத்துவம் சொல்லிடாதன்னா பின்னாய் அவருக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் காலையிலேயே வெளியே போது எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவரை எழுப்பி எங்ககிட்ட அனுப்பு அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு என்ன சிறப்பு தகவல்? ஏற்கனவே சொன்னது தான். என்னன்னா, என்ன மாதிரியான தெய்வ படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம்? அதாவது உக்கிரத்தில் கோபமாக இருக்கிற படங்கள் வைத்து வழிபடலாமா இல்லையா? அதே மாதிரி சிதலமடைந்த அதாவது சேதமடைந்த படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா இல்லையா? இதுதான் நான் வந்து கொடுக்க வேண்டிய தகவல். ஸோ முதல் இது வந்து ரொம்ப உக்கிரமுள்ள கடவுள்களை வந்து நம்ம வழிபடக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக இந்த காளி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உக்கிரத்தில் இருப்பாங்க. அதாவது அதுக்கு என்னன்னா, காளி என்றைக்குமே வந்து கெட்டவங்களை அழிக்கிற சக்தி தான். அது கெட்டவங்களுக்குத்தான் காளி, நல்லவங்களுக்கு காளி கிடையாது. நல்லவங்களுக்கு அவள் ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் ஏன் பெரியவர்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வழிபடக்கூடிய முறை வேறு. அதாவது தனியான பூஜை அறை இருக்கணும். அந்த பூஜை அறையிலிருந்து நாம் வரும்போது அவங்களுடைய ஆற்றல் நம் மீது நேரடியாக படக்கூடாது. அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு லாக் பண்ணணும், டோர் வச்சு லாக் பண்ணணும். இது காமனாக வச்சுருக்கிற இடத்துலலாம் சாத்தியம் இல்லை. அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க இவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது வீட்டில் ஆகாது. கோவில் ஆகமம் முறைப்படி பண்ணுவாங்க, அங்கே செட் ஆகும். அதே மாதிரி பண்ண முடியுன்றவங்க வச்சு வழிபடலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்ட சூழலில் அது சாத்தியம் இல்லை. அதனால தான் உக்கிரமான படங்களை வைத்து நம்ம வழிபடக்கூடாது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இன்னொன்று, சேதமடைஞ்ச படங்களை என்ன செய்யறது? சேதமடைந்த படங்களும் வீட்டில் வைக்கக்கூடாது. அது எப்படி சேதமடைந்து இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கண் முன்னால் அது காமிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சேதமடைஞ்ச படங்களை கோயிலில் கொண்டு போய் வச்சிடறாங்க இல்லையா, அதுவும் தவறு தான். ஏன் தெரியுமா? கோவிலில் போய் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் என்ன பண்ணணும்னா அந்த அந்த கண்ணாடி உடஞ்சி போச்சா கண்ணாடி எடுத்து போட்டுருங்க, அந்த படம் எடுத்து போச்சா படத்தை எடுத்து பேப்பர் இதில் போட்டுருங்க. அப்படியே தனித்தனியாக எடுத்து போட்டால் நல்லது. அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட முடியாது. அதனால் படத்தை தனியாக எடுத்துருங்க, அந்த கண்ணாடியை தனியாக எடுத்துருங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. தனித்தனியாக பிரித்தா அது குப்பையில் போயிடும். ஸோ சுவாமி படமாக இருக்கா, சுவாமி படத்தை மடித்து தனியாக எடுத்து பூஜை அறை பரண மேலே தூக்கி போடுறது தான் போட்டுங்க. இல்லை அது இதுவாக இருந்துக்கு ரொம்ப இதுவாக பழுதடைஞ்சு போச்சு, அந்த பேப்பர் கூட செல்லரிச்சு போச்சுன்னா அதை எடுத்து இதிலே போட்டுருங்க, தவறு எதுவும் கிடையாது. பூஜை அறை குப்பையோடு சேர்த்து போட்டு இது பண்ணிவிடுங்க. ஸோ 2 தகவல் நம்ம பார்த்துருப்போம். உக்கரமான தெய்வங்களுக்கு என்ன மெத்தடில் பூஜை பண்ணணுங்கிறது. 2வது, சிதிலமடைஞ்ச படங்களை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமா, இந்த முறையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் நமக்கு பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அறிவுரைகள், என்ன செய்யணுங்கிறது. என்ன மக்களே, மார்கழி 19 நம்ம பகுதி 20 கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கோம், மன்னிச்சுக்குங்க.
இப்போ நான் போடுறத நைட்டு 12 மணி தான். ஸோ நாளைக்கு 21வது பதிவு மார்கழி 20க்குண்டான பதிவு நான் சண்டே கொடுக்குறேன் ஒரு 10 மணிக்கு மேலே. இதுவே லேட்டு நான் கொடுத்தாகணுங்கிறனால கொடுக்குறேன், மன்னிச்சுக்குங்க. அடுத்த தடவை இதை நான் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த பதிவு அனுப்புங்க. இந்த மார்கழி மாதத்தில் யாரெல்லாம் சீக்கிரம் சொல்ல கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா அதோட இதை மற்றவங்களும் பார்த்து பலனடையும் போது கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.